என்னடா ஆங்கிள் இது, போனை கீழே வச்சு பேசிட்டு இருக்கேன்னு வச்சிங்கன்னா, ஆமா ஏன் அப்படின்னா வாழ்க்கையும் கீழ் நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அதை பத்தி பேச போற வீடியோன்றனால அந்த மாதிரி ஒரு ஆங்கிள். பேசிக்கலி ஐ மீன் மை லோயஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் மக்களே. நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும். எடுக்கிறது தொடுகிறதுன்னு எல்லாமே பிரச்சனையா போயிட்டு இருக்கும். எப்படா எல்லாம் சரியாகும், எப்போ இந்த ஃபேஸை தாண்டி எல்லாம் நல்லதா நடக்கும்ன்ற விஷயத்தை எதிர்பார்த்து பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு போல அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் கடந்த ஒரு 1.5 மாத காலமா என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. அது என்ன 1.5 மாச கணக்கு கேட்டீங்கன்னா, 1.5 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ ப்ராப்பரா எனக்கு மாசம் இவ்வளவு சேலரின்னு வந்துடும். ஃபினான்ஷியலா எந்த பிரச்சனையுமே இல்லை, நிம்மதியா போயிட்டு இருந்து பண அளவுல நல்லாவே இருந்தேன். ஆனா மனதளவுல நல்லா இருந்தான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மென்டல் ஹெல்த்தும் பிசிக்கல் ஹெல்த்தும் கதறிட்டு இருந்தானுங்க. அதனால வேற வழியே இல்லாம வேலையை விட வேண்டியதா போச்சு. வேலையை விட்டதுல இருந்து மனப்பிரச்சனை ஃபுல்லா குறைஞ்சிருச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா புதுசா ஒருத்தன் வந்தான், பணப்பிரச்சனை. வேலையை விட்டா பணப்பிரச்சனை வரும்ன்றது ஆப்வியஸ்லி தெரிஞ்சதுதான். அதனாலதான் ஃப்ரீலான்ஸ் அது இதுன்னு சைட்ல கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு வேலையை விட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே நான் வேலையை விட்டுருக்கேன். அப்போ வந்துட்டு என்னை காப்பாத்தினது ஃப்ரீலான்ஸ் தான். அதனால எனக்கு ஒரு பார்த்துக்கலாம், என்ன ஆகிற போகுது, என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அவன் தான் பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டான். என்ன ஆச்சுன்னா, ஃப்ரீலான்ஸ் எதுவும் ஒழுங்கா வர்றதில்லை. திடீர்னு ஒரு நாள் ஃப்ரீலான்ஸ் இருக்கும், திடீர்னு இருக்காது. ஒரு நாள் மொத்தமா திடீர்னு எல்லா ஃப்ரீலான்ஸும் சேர்ந்து வந்துடும், இல்லை யாருமே அனுப்ப மாட்டாங்க. இப்படிதான் இருக்கு. ஆனா இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்குது. எனக்கு இதை என்ன பண்ணி சார்ட் அவுட் பண்றதே தெரியல. ஏன்னா என்னோட மெயினான ஃபோக்கஸ் ஃப்ரீலான்சிங் மேலே இல்லை. என்னடா ஏதாவது பொண்ணு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கியான்னு கேட்பீங்க. அது கிடையாது, சொல்றேன். என்னோட ஃபுல் ஃபோக்கஸும் எதில் இருக்குதுன்னா ஆன் ரோலிங் மேலே தான். ஆன் ரோலிங்னா என்னென்னு நிறைய பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா, நானும் என்னோட நண்பர்களும் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் கம்பெனி. அங்கே வந்து வீடியோ எடிட்டிங், ஸ்கிரிப்டிங், ஷூட்டிங் எல்லாமே பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே அதில் தான் எங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸை போட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி அச்சு பிடிச்சாவது அந்த விஷயத்தில் ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். பட் ஸ்டில் வி ஆர் நாட் மேக்கிங் எனஃப் மணி பிகாஸ் கம்பெனி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு நல்ல காசு பிரச்சனை யாருக்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் ஃப்ரீலான்சிங் அது இதுன்னு பண்ணி ஓடிட்டு இருக்கிறோம். பட் அஸ் யூ ஆல் நோ, பிஸ்னஸ்ன்றதே ஒரு பிரச்சனை தான். அதுலேயும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இப்படிலாம் ஒரு பிரச்சனை வருமானு யோசிக்கிற அளவுக்கு டிசைனாக வரும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய லாஸ் ஆகும், கான்ஃபிடன்ஸ்லாம் மைனஸில் போகும். காசு பிரச்சனையோட சேர்த்து வில் இட் ஒர்க்ஸ் ஆர் நாட் அப்படின்ற கேள்வி பயம்லாம் வேற வரும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் ஃபேமிலி மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும்னா கொஞ்சம் அமௌண்ட் தேவை. அது கிடைக்கிறதுலே கஷ்டமாகும். நான் நிறையவே பயத்தில் தான் இருக்கேன். வெளியே பார்க்க மேபி அப்படி தெரியாமல் இருக்கலாம். வேலை வாழ்க்கை தான் ஒரு பக்கம் தவிச்சுக்கிட்டு இருக்குன்னா, யூடியூப் வாழ்க்கை இன்னொரு பக்கம். அவன் செத்தே போயிட்டான்ற மாதிரி ஆயிடுச்சு. கன்சிஸ்டண்டா வீடியோ போடுறோம், தாக்குறோம், தூக்குறோம் தான் சேனல் படுத்த படுக்கையாவே இருக்குது. நான் யூடியூப் பத்தி தனியா பேசுறதுக்கு இன்னொரு வீடியோ வச்சுக்கிறேன், அதனால இதுல விட்டுடுறேன். இப்படிதான் நண்பர்களே வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு மார்ச் 20 ஆகுது, மாசமே முடிய போகுது. நான் ஆன் ரோலிங்க சம்பாதிச்சேன்னு பார்த்தீங்கன்னா 0, ஒன்றுமே இல்லை. நான் ஃப்ரீலான்ஸ்ல ஏர்ன் பண்ணது ஒரு 7,000-8,000 கிட்ட வரும், அவ்வளோதான். இந்த காசை வச்சு தான் இந்த மாதம் சென்னையில் ஓட்டி ஆகணும்னு இருக்கு. அதை நினைக்கும் போது தான் பேனிக்காகவும் பயமாகவும் இருக்குது. எப்படி இதை சமாளித்து டாக்டிக் பண்ணி ஓட போகிறேன்னு தெரியல. இந்த பண பிரச்சனைனால விட்டுட்டு போன மனப்பிரச்சனையும் திருப்பி வந்துருச்சு. தினமும் எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபோன் அடித்து குழம்பிட்டு இருப்பேன், ஜம்மா அப்படின்னு. ஸோ லைஃப் கொஞ்சம் பெஜாராக தான் போயிட்டு இருக்குது. இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் ஐ காட் அ கால் நண்பர்களே. எங்க சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, அவர் கூப்பிட்டு இருந்தாரு. அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான சித்தப்பு தான். அதனால ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஆன் ரோலிங்கோட வீடியோ பார்த்தேன்டா, செமையா இருந்துச்சு, சூப்பரா பண்ணுங்க, வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருந்தாரு. ஆனா இங்க பிரச்சனைகள் இருக்குன்றது எனக்கு தானே தெரியும். ஸோ நான் அதை அப்படியே அவர்கிட்ட புலம்பிட்டேன். இந்த மாதிரி எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பயமா இருக்குது ரொம்ப, பேசாம கிவ் அப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் அப்படின்னோடனே அவர் அருமையா ஒரு மேட்டர் சொன்னார் நண்பர்களே. அவர் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கம்பெனிக்கு வந்துட்டு கிளைண்ட் ஷார்டேஜ் அண்ட் பல காரணங்களால சரியாவே போகல, இழுத்து மூடிடலாம் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருந்துச்சான். எங்க சித்தப்பாவுக்கு ஒரு மாதிரி அவருக்கு அது மனசே கேட்காம தான் போயிட்டு இருந்துச்சான். ஒரு நாள் மீட்டிங் அப்போ எங்க சித்தப்பா சொல்லியிருக்காங்க 1 year ட்ரை பண்ணி பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் பண்ணி புஷ் பண்ணி இந்த கம்பெனி எப்படியாவது நெக்ஸ்ட் லெவல் எடுத்து போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா ஒரு ஆட்டம்னு சொல்லிட்டு எல்லாரும் அக்ரி பண்ணிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. போக போக 1 yearல கம்பெனில ஈவென்ச்சுவலி ஒரு growth தெரிஞ்சிருக்கு. ஒரு ஆர்டர் கூட வராத கிளைண்ட்ஸே இல்லாத கம்பெனில ஃபாரின் ஆர்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுதான். கேட்கும் போது எனக்குலாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அதனால எங்க சித்தப்பா என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ பாட்டு உழைச்சிக்கிட்டே இரு, உன் எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இரு. ஸ்டார்டிங் ஃபேஸ்ல கஷ்டமா தான் இருக்கும், நிறைய தப்பு பண்ணுவேன், நிறைய கத்துப்பேன், பட் அதெல்லாம் ஒரு நாள் அலைன் ஆகி ஒரு மேஜிக் நடக்கும், அப்போ செமையா இருக்கும்னு சொன்னாரு. இது நடக்குமா நடக்காதான்லாம் எனக்கு தெரியல, பட் அந்த கதை கொடுத்த அந்த ஹோப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நண்பர்களே. மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் என்ன மாதிரி லோ ஃபேஸ்ல கூட இருக்கலாம், அவங்களுக்கு இந்த ஸ்டோரி மூலமா ஒரு ஹோப் கிடைச்சிருந்துச்சுன்னா அதுவே நல்லதுதான். நானும் என் வாழ்க்கையில 3 வருஷமா எதையோ ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி ஓடிட்டு இருக்கிறதுல நிறைய அப்ஸ் இருந்திருக்கு. அதுல இது ஒரு டவுன் ஃபேஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் லைஃப் சீக்கிரமே மாறி குட் திங்ஸ் வில் ஹேப்பன் அப்படின்னு நம்புறேன். பார்ப்போம்.